கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆவான்னு சொல்லப்பட்டு கர்நாடகத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அந்த அமைப்பு, இந்த அமைப்பு எல்லாரும் வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க. இங்கே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இங்கே இருக்க தேசிய கட்சி எல்லாம் என்ன பண்ணுற, தேசிய கட்சியினரே கட்சி என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டால் வந்து தனிப்பட்ட ஒரு படத்தினுடைய பிரச்சனை. எப்படி ஒரு தனிப்பட்ட பிரச்சனை புரிய முடியும்? என்ன பேசினார்? தமிழ்லேருந்து உண்மையே பேசினார். அதுக்கு வந்து இப்படி இத்தனை பேர் இது பண்ணுறதில்ல. இப்போ ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை விடல. சொந்த கட்சியோட கூட்டணி கட்சியோட தலைவர் தன்னுடைய பையனோட துணை முதல்வருடைய கம்பெனி தான் தயாரிச்சிருக்குது. அப்படி இருந்து ஒரு அறிக்கை கொடுக்க உங்களுக்குலாம் துப்பலினா நீங்களாம் தமிழ்நாட்டு இத்தனை வருஷம் ஆண்டு என்ன பையனு? அதான் நீங்கள் உங்கள்கிட்டலாம் எப்போ எதிர்பார்க்கக்கூடிய தமிழுக்கு உங்களால் தமிழ் வளரும், தமிழர்கள் நல்லா இருப்பாங்க, தமிழை காப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலாம் வந்து எப்படி அது வந்து எப்படி உங்கள்கிட்டலாம் எதிர்பார்க்க முடியும்? உங்களால் இல்லாத செய்வாங்கன்னு நம்மளோட முட்டாள் இந்த உலகத்தில் வந்து யாருமே இல்லை. நம்ம வந்து கன்னடத்தில் இருக்கிற எல்லாருமே ஒத்துக்குங்க. ஆமாம், தமிழ்லேருந்து தான் வந்து கன்னடம் வந்துச்சு ஒத்துக்க சொல்ல கிடையாது. உண்மை மன்னிப்பு எது கேட்க சொல்கிற, மன்னிப்பு எது கேட்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மன்னிப்பு எது கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன்று அவையில் வந்து ஒத்துக்க சொல்லிலாம் சொல்லலை, உண்மையான கருத்து சொல்லி ஒத்துக்கணும், ஆமாம் தான் உண்மை அப்படின்னு சொல்லி இது பண்ணல. மன்னிப்பு எது கேட்கணும், மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறது நம்மளுடைய இது.